சொல்றாங்க. மிளகு சம்பா அரிசி வந்து தீபாவளியை வளர்க்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் ஒரு அக்னி இருக்கு, அதாவது ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை தூண்டி விடுற சக்தி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்ம பழக்க வழக்கத்தில் இருக்கு. இந்த அக்னியை தூண்டி விடுற சக்தி இந்த மிளகு சம்பா அரிசிக்கு இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்புறம் மகா வாதத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தீர்க்க முடியாத வாதத்தை கூட, வாதம் அதிகமானா கூட இந்த வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றி கொடுக்கும், வாதத்தால வர நோய்கள் அவ்வளோத்தையும் குணமாக்கி கொடுக்கும் அப்படின்னு இந்த மிளகு சம்பாக்கு இருக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த மிளகு சம்பா அரிசி நம்ம தீபாவளியை தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பசியை நல்லா தூண்டி நமக்கு பசி உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது மகா வாதத்தை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடம்புல சேர்ந்த வாத நோய்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மிளகு சம்பா இவ்வளோ பலன்களை நமக்கு கொடுக்குது. அடுத்தது கல்லுண்டை சம்பா அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. இந்த கல்லுண்டை சம்பா அரிசியை உண்பவர்களுக்கு மல்யுத்தக்காரவும் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புஜ பலம், நம்ம ஷோல்டருக்கு அவ்வளோ சக்தியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. மசில்ஸ்க்குலாம்